Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் தான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ஒபர்ஜின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். இதை வந்து ரவுண்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து மெலிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் தின்னாக நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மசாலாவுக்கு ஒரு பவுலில் நான் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு கரைக்காமல் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கத்திரிக்காயில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து ரவுண்ட்ஸ் ஷேப்பில் நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர். ஆனால் கொஞ்சம் இது வந்து ஸ்பைஸியாக செஞ்சால் நல்லாயிருக்கும் நம்ம சாதத்துக்கெலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ. இதே மாதிரி வந்து நான் ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா மசாலா வந்து கத்திரிக்காயில் ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம வந்து அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மசாலா பிரியாமல் அப்படியே இருக்கும். இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹீட்டான ஆயிலில் நம்ம ஒரு கத்திரிக்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டில் வைக்காதீங்க. கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கங்க. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து ஃப்ரை ஆகிட போகுது. அதனால் பார்த்துட்டு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா மசாலா வந்து அதில் சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இதை ஒன்று ஒன்றா. ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப வந்து சுருங்கிடும், சின்னதாக ஆகிடும். இப்போ இதே பேனில் நான் மீதி இருக்கிற கத்திரிக்காயும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தா ரொம்ப வந்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாகிட மாதிரி இருக்கும். அதனால் நான் அப்படியே வெறும் மசாலா தூள் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து நார்மலாக உருளைக்கிழங்கு, வாழைக்காலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவோம். நீங்கள் பெரிய சைஸ் கத்திரிக்காய் வாங்குறப்போ இதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய சைஸ் கத்திரிக்காயில் நீங்கள் இது மாதிரி ஃப்ரை செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நம்ம ஏஎல் ஃபுட்ஆலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.